நாளை 23 ஏப்ரல் 2024 சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி நேரம் 23ஆம் தேதி விடியற் காலையில் 3:27லேருந்து அடுத்த நாள் வர 5:19 AM வரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சித்ரா பௌர்ணமி தினத்தின் என்ன சிறப்பு இருக்குது, அந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபடுறது நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும், என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, சித்திரகுப்தரோட ஸ்லோகம் என்ன, காயத்ரி மந்திரம் என்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த தினத்துக்கு உண்டான சிறப்பை முதல்ல பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்போ தான் சித்திரகுப்தர் பிறந்தார். அதனால் அந்த தினத்தில் சித்திரகுப்தர் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் மேஷ ராசியில். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சந்திரன் சூரியனோட சக்தியில் தான் சந்திரன் இயங்குறதுனால அன்று அம்பாள் வழிபாடு, சிவன் வழிபாடு, எந்த ஆண் கடவுள் எந்த பெண் கடவுளாக இருந்தாலும் நம்ம வழிபடுறது சிறப்பு. பௌர்ணமி என்றாலே எல்லாரும் சத்யநாராயணர் பூஜை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகர் ஆற்றுல இறங்குற நாளும் சித்ரா பௌர்ணமியான நாளைக்கு தான். சரி, இப்போ நம்ம சித்திரகுப்தர் எப்படி பிறந்தாருன்னு பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்போது சித்திரகுப்தரை வழிபட்டால் நம்ம பாவங்கள் போகும். ஏன் போகும் அப்படின்றத சேர்த்து பார்ப்போம். முன்பொரு சமயத்தில் யமதர்மராஜா தனி ஒருவனாக எல்லா ஜீவனுடைய பாவ புண்ணிய கணக்கை பார்த்து பாவம் செஞ்சவங்களை தண்டிக்கவும் புண்ணியம் செஞ்சவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகிற வேலையும் பார்த்துட்டு இருந்தார். தனி ஒருவனாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால சிவபெருமானை பார்க்க எல்லா தேவர்களும் போகும்போது இவரும் போனார். அப்போ இவர் முகம் மட்டும் ஒரு மாதிரி வாடி இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜனை சிவபெருமான் கேட்டிருக்காரு. அதுக்கு சிவபெருமான் கிட்ட யமதர்மராஜன், தனி ஒருவனாக எல்லாத்தையும் சமாளிக்க கஷ்டமாக இருக்கிறவா, நானே கணக்குகள்லாம் பார்த்து நானே தண்டித்து நானே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், இதுக்கு ஏதானும் ஒரு செஞ்சு எனக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டப்போ சிவபெருமானும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அப்போது அது முடிஞ்ச பிறகு பார்வதி தேவி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்ருக்காங்க. ஓவியத்தை வரைஞ்சிட்ருக்கும்போது சிவபெருமான் அந்த ஓவியத்தை பார்த்து சித்திரகுப்தா வா அப்படின்னாரு. சித்திரகுப்தா வா அப்படின்னோடனே அந்த சித்திரம் அதுலேருந்து ஒருத்தர் எழுந்து வந்தார். அந்த ரூபம் தான் சித்திரகுப்தர். குப்தர் என்றதுக்கு கணக்காளர் என்ற பொருள் உண்டு. சித்திரத்துலேருந்து வந்தனால சித்திரகுப்தர். சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் ஒரு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்ததுனால இவருக்கு கண் பார்வை நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமின்றதுனால நல்ல மெமரி பவர் கொடுக்கறதுக்கு சந்திர பகவான் உச்சத்தில் இருப்பார் பௌர்ணமினால். ஸோ இது ரெண்டும் ஒரு கணக்காளருக்கு தேவைன்றனால, கண் பார்வையும் மெமரி பவரும் தேவைன்றதுனால இந்த தினத்தில் அவர் தோன்றினார் என்றது புராணங்கள் கூறுகிறது. சித்திரகுப்தர் அவர் எந்த மாதிரி அவர் வழிபடுறது நல்லது தரும். அவர் பிறந்த நாளான அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபடுற மூலயமா அவர் நம்ம பாவக்கணக்கில் குறைச்சி நம்மளோட புண்ணிய கணக்கை அதிகரிப்பார். நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவத்தை போக்கி நம்மளுக்கு நற்பலனை கொடுப்பார். சித்திரகுப்தர் கேது பகவானுக்கு அதிதேவதையாக விளங்குறதுனால பித்ரு தோஷம், கேதுவால் உண்டாகும் தோஷம், ஜாதகத்தில் சந்திர கேது பகவான் சேர்க்கையால் ஏற்படும் தாய் வழி பித்ரு தோஷங்கள் நீங்கி நம்மளுக்கு நல்லது நடக்கும். கேது மகாதசை, கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். இந்த நாள் என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? அதை தவிர இன்று அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு செல்லலாம். சித்தர்கள் ஜீவசமாதி இல்லைனா காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தர் கோவில் ஆகிய ஏதேனும் ஸ்தலத்துக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யலாம். 3 பேருக்கு அன்னதானம், அதெல்லாம் அதுக்கு மேற்பட்டவருக்கு அன்னதானம் செய்யலாம். ஏன் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம். அன்னதானம் செய்யும்போது கோவிலுக்கு வெளியே செய்யணும். கோவிலுக்கு வெளியே செய்யும்போது நம்ம பித்ருக்களே மனித ரூபத்தில் அந்த அன்னதானத்தை மற்ற ஒரு ரூபத்துலேருந்தும் பெற்றிருப்பாங்க. அதனால தான் அன்னதானம் பண்ணணும். நம்ம நிறைய பேர் பித்ருக்களுக்கு சரியாக எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க பித்ருலோகத்தில் சரியான உணவு போயிருக்காது. அந்த அன்னதானத்தை பண்ணும்போது அவங்களுக்கு அது போய் சேர்ந்ததாக கணக்கு. வீட்டில் உப்பு போடாமல் இன்று ஒரு நாள் மட்டும் உணவு செய்து சாப்பிட்றது நல்லது. ஏன் உப்பு போடாமல் செய்யணும்னு பார்த்தோன்னா, பித்ருவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா உப்பு இருக்கும்போது அவங்களால நம்மளை தொட முடியாது. ஸோ உப்பு போடாமல் சாப்பிடும்போது அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு நேரடியாக கிடைக்கும். தயிர், பால் பொருட்கள், அவையால் செய்த பொருட்கள் இன்று ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சரி, சித்திரகுப்தரை எப்படி நினச்சி வழிபடலாம்? நார்மலாக சித்திரகுப்தரோட ஸ்லோகத்தை சொல்லி வழிபடலாம். சித்திரகுப்தரை நினச்சி விளக்கேற்றி ஒரு சில பேர் வழிபடுவாங்க. அப்படிலாம் சித்திரகுப்தரை மனசால நினச்சி வழிபடுவாங்க. ஸோ கோயிலில் போய்ட்டும் சித்திரகுப்தருக்கு ஒரு இடத்துல விளக்கேற்றி 2 விளக்கேற்றி அதை அவங்க வழிபடலாம். நோட்டு புத்தகங்கள் தானம் செய்வது சிறப்பு. ஏன் நோட்டு புத்தகம் தானம் செய்யணும்? எல்லாருக்கும் கொஸ்டின், ஏன் இதை செய்யணும் அதை செய்யணுன்றது.
ஸோ நோட்டு புத்தக தானம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம யாருக்குன்னா ஒரு குழந்தைங்களுக்கு இந்த நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுக்கும்போது இந்த நோட்டு புத்தகம் நேரடியாக சித்திரகுப்தருக்கு போய் சேர்றது தான் ஒரு ஐதீகம். அதனால் அந்த புத்தகம் கிடைச்சதுனால அவர் அந்த கணக்கை வந்து புண்ணிய கணக்கு எழுதி நம்மளுக்கு அது மூலயமா நம்மளுக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். அதனால தான் நோட்டு புத்தகம் தானம் பண்ணணும், பேனாவும் சேர்த்து தானம் பண்ணணும். சொல்ல வேண்டிய மந்திரம் அதை வந்து நான் அதுவும் சேர்த்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மந்திரத்தை வந்து கம்மிபட்சம் 21 முறை, அதிகபட்சம் 108 முறை சொல்வது சிறப்பு. எந்த மந்திரமாக இருந்தாலும் 108 தடவை சொல்கிறது தான் சிறப்பு. அதனால் 108 தடவை சொல்லி நைட்டு சித்திர அன்னம்னு சொல்லுவாங்க. விதவிதமான அன்னங்கள், தேங்காய் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் செஞ்சு நைட்டு சந்திரனுடைய ஒளிபடுற மாதிரி, அதாவது 3 கீழே நம்ம மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிடும்போது, குடும்பத்தோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல் பலன்கள் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், 13 விதமான பாவங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கு தான் போகும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை இறைவனால் தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் போய் சேருதோ அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், அது மூலிமா நம்மளுக்கும் அதிலேருந்து ஒரு பங்கு புண்ணியம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சித்திரகுப்தர் ஸ்லோகம். சித்திரகுப்தம் மகாப்ராக்ஞம் லேகனி பத்ததாரிணாம் சித்திரரக்னாம் பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். இந்த மந்திரத்துக்கான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சிறந்த அறிவும் ஞானமும் கொண்டவரும், எழுத்தாணியும் ஏடும் ஆகியவை கைகளில் ஏந்தியவரும், அழகிய இரத்தினங்களான உடையை அணிந்திருப்பவரும், எல்லா உயிர்களுக்கும் நடுநிலைமையுடன் நீதி அரசராக விளங்குவரான சித்திரகுப்தரே, உமக்கு எமது நமஸ்காரங்கள் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். சித்திரகுப்தரோட காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சித்திரகுப்தாய தீமஹே தன்னோ லோக பிரச்சோதயாத்.